ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, அவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்ட்டான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான். ஐயா, அவன் என் நண்பன். அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க. ஏன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தவன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன். என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நடிக்கிறேன். எண்ணம் அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சாங்க அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம். ஐயா ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது. அவ்வளோ மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. மன்னிப்பு கேட்டதுக்கு என்றைக்குமே நான் தயங்க மாட்டேங்க.